தமிழக அரசு வேலைவாய்ப்பினை மேம்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும், பழைய ஸ்டூடெண்ட்டு, புது ஸ்டூடெண்ட்டு எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் ஏதேதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரியாவது அந்தந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா இருந்தாலும், இல்லை பொதுவான ஒரு வேலை பார்க்கணும், இப்படி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுனால அவங்களால எக்ஸாம்லாம் படித்து எதுலேயும் உள்ளே போக முடியாது. அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வாழறதுக்கே காசு பத்தலை. அப்படி எப்படி அவன் படிப்பான்? அதனால் தயவு செஞ்சு ஒரே குடும்பத்தில் 5 பேர் அரசு ஊழியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்களும் இருக்கிறாங்க, மருத்துவத்துறையில் இருக்காங்க. அவங்க ஒரு ஆள் உள்ளே போயிட்டா போதும், எல்லாருக்கும் அந்த ஃபேமிலி எல்லோரும் எப்படியோ நுழைஞ்சிருவாங்க. ஆனால் எதுலேயுமே பார்க்க முடியாமல் ஒரு எம்ப்ளாயி கூட இல்லாமல் குடும்பம் இருக்குது இல்லைங்களா? இந்த ரேஷன் கார்டை வச்சு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கு மினிமம் ஏதோ ஒரு வேலை, அரசு ஊழியர் அப்படின்ற ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. இந்த 1500 2000 இந்த படிப்பு முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த உதவித்தொகை கொடுக்குறத அவங்கவுங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்த 90s கிட்ஸு 2000 வரைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிள்ளைங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரேஷன் கார்டை வச்சு ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வேலையில் இல்லைன்னு கண்டுபிடிச்சி யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், இந்த பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஜாமானுக்கு ஏதோ ஒரு தொகையை கொடுத்து அவங்கவுங்க வாங்கிக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். கடன் போய் நிற்கிறது, வாங்கிறது, ஒரு ஏஜுக்கு மேலே போய் நின்று வாங்க முடியல. சில பிள்ளைங்களால் ஊர் விட்டு ஊர் போயிருக்கோம். அதெல்லாம் சரி பண்ணால் பணமாக கொடுத்தா நல்லாயிருக்கும்.